வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல மாம்பழம் 2 திண்டு வச்சுருக்கிறோம். அடுத்து வந்து அத்திப்பழம் வச்சுருக்கோம். அத்திப்பழம் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக கிடைக்காம இருந்தது, இப்போ வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். அடுத்து வந்து வெள்ளை மொச்சை வந்து வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை தோசை வச்சுருக்கோம். ஒரு முட்டை தோசை, இது வந்து கத்திரிக்காயை தொட்டு சாப்பிட்டுக்கலாங்கிற ஐடியா. மத்தியானத்துக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் அந்த சோறு தான். ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து என்ன பேச போனால் நேற்று பேசினதோட கண்டினியூவேஷன் தான். நேற்று என்ன பேசியிருந்தோம், இத்தனை சாப்பிட்றீங்களே எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கம்மியாக சாப்பிட்றப்ப, அதுவும் குறைவாக சாப்பிட்றப்ப, ப்ளஸ் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமே ஜீரணம் ஆயிரும். அது நடுவில் பசிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒன்று மிட்டேயில் ஏதாவது எடுத்துக்கிங்க, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட ஆரம்பிப்பீங்க, டீ காஃபி எதாவது குடிக்க ஆரம்பிப்பீங்க அந்த பசியை போக்குறதுக்காக. இல்லை அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் காஃபி டீ குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பசி வந்து கட்டுப்படுத்திடும். நீங்கள் மதியம் காலையில் சாப்பிட்றப்ப அதிகமாக இன்டேக் எடுக்காது. ஏன்னா ஒரு ரெண்டு இட்லி 2 தோசை சாப்பிட்றவங்களே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு தேவையான வந்து சத்துக்களை வந்து கொடுக்காதுங்கிறது இன்னொரு பக்கம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்காது. அதனால் மிட் டே ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எதுவும் குடிக்கிறதில்ல. காலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் வாக் போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோகா, எதுவுமே குடிக்கிறதில்ல. நேராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்துருக்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக சாப்பிட்டு போகிறோம். இதில் என்ன சாப்பிட்றோம்னா ப்ரோட்டீனு, வைட்டமின்ஸ், மினரல்ஸு, அப்புறம் ஃபைபர், முக்கியமாக நார்ச்சத்து. நாட்டுக்காய்களில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து வந்து நிறையா இருக்கும். இந்த நார்ச்சத்து, இந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் எடுக்கிறப்ப என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபில்லிங் கொடுக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பசி எடுக்காது, இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் டைம் ஆகும். ஸோ இது இவ்வளோ சாப்பிட்டு போகிறப்ப மதியம் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் கேப்பில் தான் மதிய சாப்பாடு சாப்பிட்றோம். அது வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான இன்டேக் கிடைக்கும், தேவையான சத்துக்களும் கிடைக்கும். ஓகே.